படங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் விமல் மாதிரி ஒரு நடிகர் வந்து இந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ ஒரு பிரேக் த்ரூ பாயிண்ட்டோ கொடுக்க முடியாதுதான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ஒரு பக்கம் வாராரு திடீர்னு போறாரு, வாராரு திடீர்னு போறாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. தேசிங் ராஜாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேடிபி லக்கிலேட்ரங்கா, அதுக்கப்புறம் மன்னர் வகையரா, இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களப்போ வந்துடுறாரு திடீர்னு போயிடுறாரு. எதனால இந்த மாதிரிலாம் இதாங்க என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பிஎன்சின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அது இப்போ இன்னைக்கு அந்த அந்த வழக்கே இன்னைக்கு இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் பிஎன்சின்னு சொல்லும்போது வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்துட்டு இன்னைக்கும் விமலுக்குன்னு ஒரு வேல்யூ உண்டு. விமலோட ஃபோட்டோ வச்சு ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, இல்லை விமல் இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா மினிமமாக அங்கே வந்துட்டு மக்கள் அதை பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இதனால தான் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அப்பப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு படங்கள் பண்ணால் கூட அந்த படங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் விமலுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஆக்ஷன் ஹீரோவை மாறணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி விமலுக்கு என்னன்னா, நம்ம கிராமத்தினுடைய பின்னணி, கிராமத்து நடிகன்ற இமேஜ்லேயே இருக்கேன், நாமளும் வந்துட்டு ஸ்டைலிஷான ஆக்டராக மாறணும்னு சொல்லி 1-2 படம் பண்ணாரு. இப்போ இஷ்டம்னு ஒரு படம், அப்புறம் சில்லுன்னு ஒரு சந்திப்பு, இந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடி எம்ப்ளாயி மாதிரியான ஒரு ஜோனுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் இங்கிலீஷ்லாம் பேசுவார். மக்கள் அதை ரசிக்கலை, உண்மையிலே மக்கள் ரசிக்கலை. இங்கே இதுதான் சிக்கல். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நாம அவனை மாதிரி இருக்கணும், நாம இவனை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மக்கள் யார் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னா, இயல்பாக அவன் அவனை மாதிரி இருக்கான் தெரியுமா, அவனை தான் மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க.